இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து. இன்றைக்கி இந்த திருக்குறளை நினச்சிக்கிட்டே தான் ஓடினேன். ஆக்சுவலாக 6 கிலோமீட்டர் ஓடினேன். இந்த திருக்குறளை ஆக்சுவலாக போன வாரம் கவிஞர் இசை எழுதின மாலை வரும் நோய் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எடுத்தது. அது திருக்குறளுக்கு உரை, அவரோட உரை அருமையாக எழுதியிருக்காப்புல. இந்த பர்டிகுலர் குறள் ஏன்னா இன்றைக்கி காலிலேருந்தே மனசில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இப்போ ஓடும்போது கூட, பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தப்போ கூட இதை தான் யோசிச்சுட்டு ஓடினேன். அது எப்படி ஒரு பார்வை அதுதான் நோயும், அதே பார்வை தான் மருந்து அப்படின்னு. திருவள்ளுவர் ஸ்கூலில் படிக்கும்போது இப்படி யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆக்சுவலாக இவ்வளோ அழகாக அதோட அருமை இப்படி யதார்த்தமாக எதையாக படிக்கும்போது தான் புரியுது. மற்றபடி இன்றைக்கி ரேஸ் பேஸ் 6 கிலோமீட்டர் தான் ஓடினேன். அதனால் ஒன் ஸ்ட்ரெச்சு ஓடும்போது கொஞ்சம் வெயில் கூட, அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஓடினேன். அப்புறம் ரிட்டர்னு வந்தாச்சு. அப்புறம் நாளைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் லார்ட்ஸில் நடக்குது, பார்ப்போம். மற்றபடி என்ன டூர் டி ஃப்ரான்ஸ் ஏற்கனவே சொன்னேன்ல, அதை ஃபாலோ பண்ணேன். தேர்ட் ஸ்டேஜ் பொகாரா ஒரு இருக்காப்புல டாப் 4 ஒரு ஆள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று டூர் டி ஃப்ரான்ஸு. அது நான் சிங்கப்பூர் வந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். என்னது ஒரு கிரேட் என்டியூரன்ஸ் ஸ்போர்ட். அது ஆக்சுவலாக மராத்தான் ஓடுறதுனால அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அதுமாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துச்சு எனக்கு. பார்ப்பேன் எப்படி போகுது இந்த வருஷம், யார் வாங்கன்னு பார்ப்போம். மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் மேட்ச் இருக்கான்னு அது எப்போவுமே தெரில, பார்க்கவே இல்லை. விம்பிள்டன் இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ரீச், இன்னைக்கு செமிஃபைனல்ஸு. அடுத்தது சபலன்கா, அங்கிட்டு அவங்க சின்னு இல்லோட்டா அல்கராஸு. பார்ப்போம். நிறைய இந்த வீக்கெண்ட் நிறைய ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் இருக்கும். பார்ப்போம். இன்னும் நாளைக்கு ஓடணும். நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணும். பார்ப்போம்.